உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள் களத்தில் இறங்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தப்போ 13 நிமிஷம் ஓடி இருந்த இந்த ட்ரெய்லர், ஜனநாயகன் ட்ரெய்லர் 1 மில்லியனை தாண்டி போச்சு. இப்போ வீடியோ பேசிட்டு இருக்குது, எத்தனை மில்லியன் தாண்டிச்சு தெரியல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கா கமர்ஷியல், ஒரு பக்கா விஜயோடைய படம் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அதுவும் நான் திரும்ப ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா, விஜயோடைய அரசியலுக்கு, தாவேக அரசியலுக்கு, டிவிகேவிற்கு ஒரு முக்கியமான படமாக ஜனநாயகன் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் கொடுக்கல, அதனுடைய பிரச்சனை இருக்குது. அதில் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமோ ஆகாதோ, அந்த சென்சாரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின் போது கூட இந்த கட்சியுடைய நிர்மல்குமார் சொல்லியிருந்தார், எத்தனை தடை போடலாம், சில கூட்டம் அமுக்கலாம், ஆனால் வெற்றி வாகை சூட பொறுத்து நாங்கள் தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. தியேட்டருக்காரங்க என்னென்னா 80-20, அதாவது வர வசூலில் 80% எங்களுக்கு கொடுங்க, 20% நீங்கள் எடுத்துக்கன்றாங்க. இது நியாயமா? 70 தரோம், 30 எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இன்னும் புக்கிங் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. இப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஜனநாயகன் என்ன மாதிரியான படமாக இருக்கியா, இது என்ன கதை, இது பகவந்த் கேசரியா அல்லது வேற ஒரு படமா, இல்லை அரசியல் பேசக்கூடிய படமா, சென்டிமெண்ட் படமா, அப்பா மகள் சம்பந்தப்பட்ட கதையா, இது என்ன கதைன்னே தெரியலன்னு போது எச் வினோத் ரொம்ப சாமர்த்தியமா சொன்ன விஷயம் என்னன்னா, இது பகவந்த் கேசரியா இல்லையா, அதை தாண்டி பாதி படம் அப்படி இருக்கும், மீதி படம் இருக்கும், இதெல்லாம் விட்டுருங்க, இது தளபதிக்கு ஒரு கொண்டாட்டமான படமா இருக்கும், கடைசி படம் நீங்க வந்தீங்கன்னா கொண்டாடிட்டு போயிடுங்க. அப்படி ஒரு கொண்டாட்டமான ட்ரெய்லரா, ஒரு பானை பிரியாணிக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி 9ஆம் தேதி ஒரு பெரிய விருந்துக்கு இந்த ஒரு சோறு, இந்த ஒரே ஒரு பருக்கை, இந்த ட்ரெய்லர் ஆரம்பிச்சது. எப்பவுமே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பஞ்சோடு முடிக்கிற விஜய் ஐ எம் கம்மிங் அப்படின் பொழுது ஓகே, இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அரசியல் பஞ்சு தாங்க இதில் இருக்கிறது. இந்த ட்ரெய்லர் தொடங்கினப்பவே தொடங்க ஆரம்பிக்குது. ஒரு படம் தொடங்கினப்பே அந்த கதைக்குள்ளே போயிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் ஆரம்பித்த உடனே பெருசு இந்த பேரை பார்த்து சொல்லு அப்படின்னு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு அந்த பேரை பார்த்துட்டு இந்த நபரை யாரும் தொட்டுல இல்லை இவ அப்படின்னு என்னன்னு எல்லாரும் சம்பவம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இவன் சம்பவத்தில் ரெக்கார்ட் பண்ண ஆள் சும்மா ஸ்லேஸ் பண்ணிவிடுவாப்புல, ஸ்லேஸ் அப்படின்னு தொடங்குறப்போ இதை தியேட்டரில் ப்ளே பண்ணாங்கன்னா விஜய் ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவாங்க பாருங்கள். இந்த ட்ரெய்லர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாதி ஏன்பா பகவந்த் கேசரி தான்பா, இது அப்படியே தான்பா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் போன பிறகு நமக்கே அப்படி தான் தோணுச்சு. ஓகே, எல்லாரும் சொல்லியிருந்த மாதிரி இதுதான் போல இருக்கு அப்படின்னு அப்படியே டக்குன்னு மாறுது. ஒரு அப்பா மகளுக்கான ஒரு பாசம், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி பாபி தேவல் உள்ளே வந்தவொடனே வேற ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, எண்ணி 30 நாளுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்க போது, இந்தியாவே அதிரப்போகுதுன்னு ஒரு பெரிய டான் சொல்லும்போது அத்தனை பேரும் நாசர்லேருந்து பிரியாமணிலேருந்து அத்தனை பேர் என்னன்றாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக விஜய் இறங்குறது தான் களம். அவனை உயிர்த்தெழ முடியாத ஒரு சிலுவையில் அறையணும் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, அது தியேட்டர் வேறு விதமாக கிளாப்ஸுங்க. இப்படி தான் அந்த டைலாக் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போக்கரி படத்துக்கு அப்புறம் நச்சு 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 நச்சுன்னு டைலாக் இந்த படத்தில் இறக்கியிருப்பாங்கன்னு தோணுது. அதுவும் எச் வினோத் படம், விஜயோட கடைசி படம், நம்மளை நம்பி கொடுத்தது. ஏன்னா எக்கச்சக்கமான விமர்சனம். எச் வினோத்துக்கு கமர்ஷியலாக எடுக்க தெரியாதுங்க, அவருக்கு ரீமேக் பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாறுவார், அவர் நிகழ்கால சம்பவத்தை வச்சு படம் பண்ணக்கூடியவர் அப்படின் பொழுது ஓகே. 84 நாள் இதில் விஜய் நடிச்சிருந்தார், 84 படம் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு, அவருடைய விஜயோட பொண்ணு சொல்கிறது தான் இப்போ நீ எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு அமக்கலம் பண்ணிட்டு வர, நீ என்ன சூப்பர் மேனா அப்படின்னு. இல்லைம்மா, நான் சாதாரண மேன் தான், ஆனால் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்கிற இடம் குழந்தைங்க பசங்க கைத்தட்டி விசில் அடித்து கொண்டாடிடுவாங்க. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனை கொண்டுட்டா கடவுளாக மாறிடுவான், கை வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னது ஒட்டுமொத்த கவனத்தையும் இந்த படத்தை திருப்பி இருக்குது. ஒரு படத்தில் அரசியல் இருக்கலாம், ஆனால் படம் முழுக்க அரசியல் இருந்தால் எப்படி இருக்குது, படம் முழுக்க பஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும், படம் முழுக்க தன்னை யாராவது சீன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இதில் இந்த ட்ரெய்லர் முடிய சொல்ல ஒரு சாட்டியை, எம்ஜிஆர் மாதிரி சாட்டியை, அதுதாங்க இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்காக, ஃபர்ஸ்ட் போஸ்டராக வந்தது. அந்த சாட்டியை எடுத்துன்னு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஒரு இடத்துல அடித்து வச்சுட்டு, மக்கள் நல்லது பண்ணுவீன்னு உங்களை தேர்ந்தெடுத்தா கொலை அடிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு மேலே உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சாட்டையில் வளாச இருக்குது பாருங்கள். ரைட், ஓகே.
கன்ஃபார்ம் இது டிவிகேவுக்கான ஒரு அரசியல் படம், விஜய்க்கான ஒரு கடைசி படம் பக்காவாக ரெடி பண்ணி இறக்கியிருக்காங்க. முதல் பாதி வரைக்கும் அப்பா மகள் சென்டிமெண்ட்டு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஆள் யார், தளபதி வெற்றி கொண்டான், அவரை சீன்னா என்ன ஆகும், சீண்டி விட்ட பிறகு அவருக்கு என்ன மாதிரி சம்பவத்தை உள்ளே இருக்கிறாரு, அதுதான் அந்த பெரியவர் பேசுகிறாருல்ல, இவன் எதுவும் சீனில் இல்லை, சீண்டுன்னா சம்பவத்தில் ரெக்கார்ட் பண்ணுற ஆள் அப்படின்னு. இதெல்லாம் மீறி அங்கங்கங்க பஞ்சு, அதெல்லாம் தாண்டி பாபி தேவலோட கேரக்டர், பிரகாஷ் ராஜ், விஜய் பிரகாஷ் ராஜ், அந்த காம்போ இருக்குல்ல, எவர் கிரீன். அது பல படங்கள் அடித்து நொறுக்கியிருக்கிற படங்கள். நீங்கள் வந்து போக்கிரி ஆகட்டும், திருப்பாச்சி ஆகட்டும், படங்களை பார்க்க 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 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமையணும்பா அப்படின்னு அதை தான் ஆடியோ லான்ச்னு சொல்லியிருந்தார். நானும் பிரகாஷ் ராஜும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே செட் ஆகிருக்குது. அதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு ஒரு அரசியல்வாதியாக வராரு. இதெல்லாம் தாண்டி பாபி தியோல்னு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, தமிழில் ஒரு சில படங்கள்லாம் வந்து காமெடி பண்ணி வச்சுருக்கீங்களப்பா, இவரை சரியாக யூஸ் பண்ணலையே, இவரை வேற ராசி இல்லாத நடிகர் வேற முத்திரை குத்திட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரும் பழி சொல் இருந்தது. அதை இந்த படத்தில் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி பிரமாதமான கேரக்டர் ஒன்று இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தான் அச்சுவினத் சொன்னார். வந்து விஜய், பாபி தியோல், மமிதா பைஜு 3 பேர் தான் இந்த படத்திற்கான பில்லர், 3 தூண்கள். இவங்க தான் இந்த படத்தையே தாங்கி பிடிக்கிறாங்க, நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு. நம்ம திரும்ப சொல்லது தான் வந்து ஒரு படத்தினுடைய அதனுடைய வெற்றி என்ன, அதனுடைய கொண்டாட்டம் என்ன, அதெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த ட்ரெய்லர் தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு தான் தெரிஞ்சு போயிடும். அந்த ட்ரெய்லர் கட்டு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணோம். இதில் ட்ரெய்லர் கட்டு, அதை தாண்டி அனிருத்தோட பிஜிஎம், இந்த பிஜிஎம்மில் தான் அந்த மனுஷன் வந்து வேறு லெவலில் அடித்து நொறுக்கிறாப்புல. அந்த ஒரு பெரிய ராடை எடுத்து அந்த கதவெல்லாம் உடச்சின்னு வர மாதிரி அது பாலையா படத்துலையும் இருக்குது. வரப்போ அந்த ராவணம் மவண்டா அந்த சாங்கை உள்ளே சேர்க்கும் பொழுது தியேட்டர் எப்படி இருக்கும் பாரு. உண்மையாக ரியல் பொங்கல் கொண்டாட்டமான படமாக இதுதான் இருக்கும். ரேஸில் அடிக்கிறது இதுதான் அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. பக்கா கமர்ஷியல் விஜயோடைய ஒரு கொண்டாட்டமான படம். நான் கூட நினச்சேன் 69வது படம், கடைசி படம், அரசியலுக்குள்ளே முழு மூச்சாக போகிறாரு, என்னப்பா ஒரு மாதிரி இந்த குடும்பம் ஒரு கதம் மாதிரி, சம்சாரம் மின்சாரம் மாதிரி ஏதாவது ஒன்றத்தை குழப்பிட போகிறாங்கன்னு பார்த்தா இல்லைங்க. இது வந்து தர லோக்கலான படமும் கூட, அதே சமயம் தர லோக்கலான அரசியல் பேசக்கூடிய படமாகவும் பஞ்சு வைக்கிற படமாகவும் இருக்குன்ற மாற்றுக்கிறது கிடையாது. முக்கியமான ஒரு வசனம், உன்னை காலி பண்ணிவிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிற எவனாவது அயோக்கிய இருந்தால் அவன் இங்கே இருக்காதீங்க, போயிடு, என் கண்ணெதிர்க்காக இருக்காத அப்படின்ற ஒரு விஷயம். இது இவருக்காகவே எழுதுன மாதிரியான டைலாகாக இருக்குது. இது மாதிரி பல டைலாக் சொல்லலாம். வந்து ஒரு சீனில் ஒரு காட்சியில் எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, மொத்த அயோக்கியனும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, இவங்களை ஜெயிக்க விடக்கூடாது. என்னப்பா இது மாதிரி வந்து ஏன்னா பார்த்து அரசியல் பேசக்கூடிய ஆள், நீங்கள் வந்தால் வந்து 2 நிமிஷம் பேசுகிறாரு, 4 நிமிஷம் பேசுகிறாருன்றாரு, படம் முழுக்க பஞ்சாக இருக்குது. இது கூட ஒரு விமர்சனம் வருதா, எங்கள் படத்தில் தாங்க அவர் பேசுவார், யாராவது எழுதி கொடுத்த டைலாக் தாங்க பேசுவார், நிஜத்தில் வந்தெல்லாம் பேச மாட்டார்னு அவர் விஜய் எனக்கு தெரிஞ்ச நிஜத்தில் வந்து பேசாததுக்கு காரணம் இந்த 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் சாமி. ஏன்னா இப்போ எதான் இது மாதிரி காரசாரமாக அழுத்தமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வசனம் பேசி இந்த பட நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு, இந்த படத்திற்கு பெரிய இடைஞ்சல் ஏற்பட்ட போது, இப்போ ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடியே இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைனா ட்ரெய்லர் வந்த பிறகு எப்படி இருக்கும்? இதை தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் பெருமளவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக திங்கக்கிழமை இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை அந்த ப்ரொடியூசர் கையிலே கொடுக்க போகிறாங்க. சென்சார் ஆகிடுச்சுன்ற ஒரு தகவல். அந்த பக்கம் அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் டிக்கெட் வந்து. நீங்கள் வேணால் ஆந்திராவில் 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஆந்திராவில் என்ன பிரச்சனைனா, அங்கே சில டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரித்தப்போ, சார் பகவந்த் கேசரி இங்கேயே பார்த்தாச்சு, பாலையா படத்தை இங்கேயே பார்த்து சலிச்சு பார்த்துட்டாங்க, திரும்பவும் அந்த படத்தை எப்படி சார் பார்ப்போங்கன்னு வாங்கிறதுக்கு தயங்குறாங்க, தேட்டருக்காரங்க போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மறுக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த ட்ரெய்லரை பார்த்தா பகவத் கேசரி கொஞ்சம் தான்பா, மீதியெல்லாம் தளபதியோடைய ருத்ர தாண்டவன் தான், அதனால் ஓகே அப்படின்னு விஜய்க்கு ஆந்திராவில் பெரிய ஃபேன்ஸ் உண்டு. படம் தொடங்கிலேருந்து பஞ்சுன்னு போது இந்த படத்தில் யார் இருக்காங்கன்னு வந்து அவங்களுடைய கேரக்டர் என்னன்ட்டு அப்படியே இந்த ட்ரெய்லர் முழுக்க 2 நிமிஷம் 52 செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் முழுக்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதுதாங்க ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட்டு, அதை தாண்டி டான்ஸ் எப்படி இருக்க போகுது, பவர்ஃபுல்லாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் சென்டிமெண்ட்டு, குழந்தைகளுடைய விஷயம், ஆக்ஷனு, குறிப்பாக அரசியல் பஞ்ச் டைலாக், இது ஒட்டு மொத்தமாக ஜனநாயகங்களை இறக்கியிருக்காங்க. ஜனநாயகன் நான் வந்தே தீர்வன் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா அந்த சிம்பிளோடு இந்த டைட்டில் முடிகிறப்போ அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐ எம் வெயிட்டிங் த கட் பண்ணிவிட்டு ஐ எம் கம்மிங்ன போது
தியேட்டரில் கூஸ் பம்ப்ஸ், அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இந்த படத்தில் கமிட் ஆனதுலேருந்து அதிகப்படியாக கேரளாவில் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், கேரளாவில் ஒட்டுமொத்த மீடியா முன்னாடியும் கதையை சொல்லலை மமிதா பைஜு வந்து. என்னுடைய சின்ன வயசு கனவு, நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரோடைய ஃபேனு, எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே வெறித்தனமான ஒரு விஜய் ரசிகர், எங்கள் அம்மா ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டா அவருடைய அந்த டயலாக்லேருந்து அவருடைய பாட்டிலேருந்து எடுத்து இதை பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து இது பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் ஐஸ் வைக்கல, அதெல்லாம் மீறி எனக்கு கனவா இல்லை நினைவான்னு தெரியல, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன், அதுவும் விஜய் சார் கூட நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு முதல்ல சஸ்பென்ஸாக சொன்னாங்க. பூஜா ஆக்டர் ஜோடியா, இவங்க ஜோடியா அப்படின்னு, இவங்க ஜோடியாக இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இதை தாண்டி கேரளாவில் நான் எங்கே போனாலும் இந்த ஃபேன்ஸ் வந்து என்னை கொண்டாடுறாங்க, நீங்கள் எப்படி விஜயை பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, என்ன பேசினார், என்ன சொன்னார் இப்படின்னு என்னை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ பெரிய மாசு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. உண்மைதான் அது. இங்கே தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் மிகப்பெரிய மாசு விஜய் கொண்டுன்னு அவங்க மமிதா பைஜு ஒரு மகளாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜயோடைய மகளாக நடிச்சிருக்காங்க. சென்டிமெண்ட்டில் அதகலம் பண்ண போகிறாங்க. சூப்பர். இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே பக்காவாக நடிச்சிருக்காங்க அப்படின்போது முழுசாக படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது. மற்ற கேரக்டர் பூஜா ஆக்டே, அப்புறமா வந்து சுனில், இவங்க எல்லாம் இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து போகிறாங்க. இவங்களுக்கான சம்பவம் என்னவா இருக்க போகுது. இவங்கெல்லாம் என்னென்னா விஜய் படத்தில், அதுவும் கடைசி படத்தில் சும்மா வந்து தலையை காட்டினா போதுங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சான்ஸே வாங்கியிருப்பாங்கன்னு தோன்று. தலையை காட்டுறதை தாண்டி இவங்ககிட்டையும் ஒரு கேரக்டருக்கு இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை படத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். முழு படமாக தான் வந்தால் தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே மட்டும் இல்லைங்க, ஓவர்சீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஓவர் பில்டப்லாம் கிடையாது வந்து. ரைட், ஓகே. நான் திரும்ப சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் சொன்னது தான். அவர்லாம் எவ்வளோ சினிமா பார்த்துருப்பாருன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அதை ஒரு நொடியில் தூக்கி போட்டு அரசியலுக்குள்ளே வராருன்னா அவருக்கு எந்தவித சுயநலமும் இல்லை, அவருக்கு எந்தவித சம்பாதிக்கணும் நோக்கமும் இல்லை. அவரை நீங்கள் ஆதரிங்களேன் அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் இப்போ இந்த ஜனநாயகன் பார்க்கும்போது தெரியுது. இவர் வருஷத்துக்கு 5 படம் கூட நடிப்பார் போல இதை விட்டா அப்படின்னு மாதிரி தோணுது. ஓகே, ஜனநாயகன் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதற்கான ஒரே ஒரு சாம்பிள் தான் இந்த ட்ரெய்லர். இதுக்கப்புறம் இருக்குங்க. 9ஆம் தேதி மீட் பண்ணுவோம்.